வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். நம்ம பார்க்க போகிறது சிவப்பு கலர் கல்கத்தா ரோஜா. இதில் வந்து வெட்டி விட்ட இடத்துலலாம் பூ வெட்டி விட்ட இடத்துலலாம் இப்போ துளிர்கள் புதுசாக நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. இதில் வந்து ஒரு 5-6 பிரான்ச்சஸில் துளிர்கள் புதுசாக வந்திருக்கு. இதில் இருந்த மொட்டுக்கள் எல்லாமே பூத்து முடிஞ்சிருச்சு. இப்போ புதுசாக துளிர்களை வச்சு மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்க போகுது. பாருங்கள், இந்த செடி வந்து எவ்வளவு அடர்த்தியாக இருக்குது பாருங்கள். துளிர்கள் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு மண்புழு உரமாக கொடுக்கலாம், டீ தூள் உரமாக கொடுக்கலாம், வேஸ்டான நீர் உரங்களும் கொடுக்கலாம். அதாவது புளிச்ச மாவு, தயிர் எல்லாமே, பால் எல்லாமே உரமாக கொடுக்கலாம். தண்ணியில் கலந்து வந்து உரமாக லிக்யூடாக கொடுக்கணும். மேலும் அரிசி கலந்த தண்ணி, பருப்பு கலந்த தண்ணி, உளுந்தம் பருப்பு கலந்த தண்ணி எல்லாமே கொடுக்கலாம். இது வந்து கத்தாழை செடி. இது சின்ன டப்பாவில் தான் இருக்குது. இது பிரித்து எடுக்கணும். டப்பாவை உடச்சி தான் எடுக்கணும். அப்படியே அந்த இதுலேயே ஒரு ஓரமாகவே இருக்குது, டப்பாலேயே இன்னும் எடுக்கலை. ஆனால் இது நிறைய குட்டி நிறைய போட்டிருக்கு. அதாவது குட்டி குட்டி கன்று நிறைய வந்திருக்கு உள்ளேருந்து. இப்போ டப்பாவை நம்ம வந்து உடச்சி எடுத்தால் தான், கீறி எடுத்தால் தான் அடுத்தாப்பில் அதை பிரித்து எடுத்து வேறு டப்பாவில் நம்ம மாற்ற முடியும். இது வந்து எடுக்க நேரம் இல்லாமல் அப்படியே வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளவு தடிமனாக இருக்குது பாருங்கள். நல்லா உள்ள ஜெல் வந்து நிறைய இருக்கும். இது முகத்துக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து பதிமொட்டை செடி கீழே உள்ளது. இதில் வந்து மொட்டுகள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து பூக்கள் பூத்தா தான் என்ன கலர்னு தெரியும். மாடியில் ஒரு இது பூக்க ஆரம்பிச்சிட்டு லைட் பிங்க் கலர். இது பட்டன் ரோஜா. இது வந்து என்ன கலர்னு தெரியல, பூத்தா தான் தெரியும். இதில் வந்து மொட்டுகள் பிடிக்க இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. வந்து பதியம் போட்ட ரோஸ் குச்சியில் வந்து வந்திருக்கு பாருங்கள். இதில் வந்து 2 குச்சி வச்சதில் 2மே துளுத்து வந்திருக்கு. ஆனால் இது பூத்தா தான் என்ன கலர்னு தெரியும். ஆனால் பொடி பொடி இலையாக இருக்குது. பட்டன் ரோஸ் மாதிரி தெரியுது. பார்ப்போம். இல்லாட்டி பன்னீர் ரோஜாவாக தெரியல. இது சேப்பங்கிழங்கு செடி. இது வந்து 2 இது இருக்குது. இதில் ஒரு இதில் இலைகள்லாம் நிறைய துளுத்து அதில் வந்து வந்துகிட்டே இருக்குது. புது இலைகள் நிறைய வருது. பழைய இலைகள் அப்படியே பழுத்து காஞ்சி விழுந்துருக்கு. ஃபுல்லுமே செடி வந்து பழுக்க ஆரம்பித்தாதான், அதாவது இலைகள் காய ஆரம்பித்தோன்னா தான் நம்ம அறுவடைக்கு தயாராக இருக்கணும் அர்த்தம். அப்புறம் தான் நம்ம பிரித்து எடுக்கணும். இதில் வந்து இலைகள் வந்து நிறைய தழுத்துக்கிட்டே வரும் பாருங்கள். இது வந்து இலைகள், ஒவ்வொரு இலைகளையும் எவ்வளோ பெருசுக்கு இருக்குன்னு, செடி எவ்வளோ பசுமையாக இருக்கு பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம எப்பவும் கொடுக்குற உரங்களே கொடுத்தா போதும். மேலே கொஞ்சம் மண் போட்டே வந்தால் அடியில் கிழங்கு பிடிக்கும். இது சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு தான் வந்திருக்கு. சரி, அவசரப்பட்டு பிடிங்கிட்டேன். ரொம்ப பெருசாக வரல. இதை வந்து கொஞ்சம் பிரித்து எடுத்துட்டு மிச்சத்தை வந்து நம்ம திருப்பி நட்டு வச்சிடலாம். கீழே வந்து நான் நட்டு வச்சுருக்கேன். இது வந்து வேறு செடி கூட சேர்த்து வச்சனால வரலையான்னு தெரில. ஓரளவுக்கு தான் வந்திருக்கு வெங்காயம். ரொம்ப பெருசாக வரல, ஓரளவுக்கு சின்ன வெங்காயம் வந்திருக்கு. இது வந்து வேறு இதில் டப்பாவில் தூக்கி நான் தனியாக வச்சுருக்கேன். கொஞ்சம் பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். பார்ப்போம் பெருசாக வருது. விளைச்சல் கொஞ்சம் கம்மி தான். அது நல்ல வெங்காயம் கொஞ்சம் பெருசாக வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.